கௌதம எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பல விஷயங்களில் போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த தாக்ஷாயணி, எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த நாகிவையும் வந்து சேவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே தெரியாத, வெளியே எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதே சமயம் இப்போ வந்து இப்போ இந்த ஒரு மனுவை மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்ம கௌதம வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழ மாறினது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து இப்போது நம்ம ரேவதி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே எஸ்எஸ்கேவை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் இருக்கும்போது, அதாவது காஃபி கொடுக்கறதுக்காக போகும்போது இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர கோவப்பட்ட நம்ம ரேவதி இருந்துட்டு அங்கேயே எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில் வந்து இப்போ இந்த எஸ்எஸ்கேவையும் பல்லாருன்னு கண்ணத்து மேலேயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு சரியான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதிகுணம் சார் நினச்சாரு இது வெறும் ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரேவதி தன்னோட மாஸ்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டின உடனே அதாவது இந்த எஸ்எஸ்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான அதிர்ச்சி ஆகிடுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.